ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யர்மெண்ட்டு தொடர்பாக பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்குன்னா அதாவது இந்த வருஷத்துக்கான ஜிடிஎஸ் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ வேக்கன்சின்றதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான் இந்த ஃபைல். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது லாஸ்ட் இயர் அதாவது 2023 ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க இல்லையா கேண்டிடேட், அவங்க எந்த மார்க்கின் அடிப்படையில் எவ்வளோ பர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்க தேர்வு பண்ணாங்க, அதாவது கம்யூனிட்டி வைஸ். ஓகேங்களா, அதை பற்றின விவரங்களை நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷனாக வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, அதை நம்ம ஆன்லைனில் நம்மளே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எப்படி செக் பண்ணுறது, அதே போல் ஒரு தோராயமாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி அதில் என்னென்ன கம்யூனிட்டி கேட்டகரி இருக்குது, அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற விவரங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்தியா போஸ்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்தியா போஸ்ட் GDS online.government.in அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு இப்படி போனீங்கன்னா சரிங்களா, இதில் லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க, இங்கே பார்த்தீங்களா GDS 2023 ஷெடியூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை இப்படி கிளிக் பண்ணும்போது பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது ஸ்டேட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஆந்திர பிரதேசில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டேட் வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்நாடுமே இருக்கும். ஓகேங்களா, இது இருக்கு பாருங்க, தமிழ்நாடு கிளிக் பண்ணும்போது நமக்கு மேலும் சில ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பாருங்க, இப்போ நான் தமிழ்நாடு கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டும் காட்டும். தமிழ்நாடு மேலே கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அடுத்தது வரும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் சப்ளிமெண்டரி லிஸ்ட் 2 அப்படின்னு இருக்குது, சப்ளிமெண்டரி லிஸ்ட்டு 3, அப்புறம் சப்ளிமெண்டரி லிஸ்ட்டு 6 வரைக்குமே இருக்குது. சரிங்களா, அதாவது இதுக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ன்றது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இவங்க வேலை வாய்ப்பு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கேண்டிடேட்டை ஃபஸ்ட்டு டைம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கல்ல, இவங்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், அதாவது அவங்க 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் இந்த கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டு தான் இந்த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, சப்போஸ் ஃபஸ்ட்டு டைம் செலக்ட் பண்ணி ஒரு கேண்டிடேட் ஜாபுக்கு ஜாயின் பண்ணலை, அவங்க வர முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் அந்த வேக்கன்சியை நிரப்புறதுக்கு சரிங்களா, இப்போ அந்த கேண்டிடேட் ஒரு லொக்கேஷனில் அந்த கேண்டிடேட் எவ்வளோ மார்க், உதாரணத்துக்கு ஒரு 450 மார்க் எடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களா. ஓகேங்களா, அந்த கேண்டிடேட் ஜாயின் பண்ணலை, ஒரு 450 மார்க் எடுத்துருக்காரு, அவர் செலக்ட் ஆகிட்டாரு, ஆனால் அவர் ஜாயின் பண்ணலை. அப்போ அந்த இடத்துல வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த வேகன்சியை மறுபடியும் நிரப்புறதுக்கு, அதாவது அந்த வருஷம் சரிங்களா 2023 அந்த வேகன்சி மறுபடியும் நிரப்புறதுக்கு, அப்புறம் அதே இடத்துல அவருக்கு அடுத்தபடியாக யார் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ அவர் 450 மார்க்குங்களா, அப்போ அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 440 இல்லை ஒரு 400 மார்க் இருந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு போகும். அதுதான் சப்ளிமெண்டரி லிஸ்ட் 2. சரிங்களா, இது போல தான். அதே போல் சப்போஸ் அவருமே ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. ஓகேங்களா, இப்போ அதுக்கு கீழே யாருன்னா மார்க் இருக்காங்க, அடுத்த நிலைமை, அதாவது ரேங்க் 1 ரேங்க் 2ன்னு சொல்லுவோம்ல, அதாவது மதிப்பெண் அடிப்படையில் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் மார்க் எடுத்திருப்பாங்க, 490 495 500 500 கூட எடுத்துருப்பாங்க வச்சுக்கிங்களா. அது ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்க. அவங்க வராத பட்சத்தில் அதுக்கு அடுத்தபடியான மார்க் யார் எடுத்திருக்கா, அதாவது செகண்ட் ரேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு அந்த வேகன்சி போகும் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ்க்கு. சரிங்களா, சப்போஸ் அவங்களுமே ஜாயின் பண்ணலை அப்படின்னா அடுத்து சப்ளிமெண்டரி லிஸ்ட் 3, அதுக்கு அடுத்தபடியாக யார் மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வேகன்சி போகும். ஸோ இது போல் தான் ஒரு டைமுக்கும் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்ளிமெண்டரி 6 வரைக்குமே அவங்க ஸ்லாட் போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் அந்த 2023 வேகன்சி எவ்வளோ அறிவிச்சாங்களோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா, இதுதான் இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட்டு மெயினாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெயினாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணாத
பண்ணவங்கள வராமல் விட்டாங்கன்னா அந்த வேகன்சி நிரப்புறது அதான் வந்து சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் தான் 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு போகும். சரிங்களா? நீங்கள் மோஸ்ட்லி எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு லக் இருந்தால் ஓகேங்களா, மெயினாக செலக்ட் ஆனவங்க வந்து ஜாபுக்கு போகாம விட்டாங்கன்னா ஒரு லக் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி எந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வந்து தெரியும், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் ஜாப் கிடைக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக நம்ம ஒரு 95க்கு மேலே இருந்தாலோ இல்லை ஒரு 97, 96க்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஒரு ரேண்டமாக செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அரக்கோணமே இருக்குது. அரக்கோணத்திலே பாருங்களேன். அதே போல் இங்கே பாருங்கள், அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி 99.8% மார்க், அதாவது கிட்டத்தட்ட 499.8 மார்க் எடுத்திருப்பாங்க 500க்கு. ஓகேங்களா? அது போல் இது யூஆர் கேட்டகரி. அடுத்த யூஆர் கேட்டகரி பாருங்கள் 99.2. அடுத்தது ஓபிசி பாருங்கள் 97.8%. அப்புறம் எக்கனாமிக் வீக்கு 94, ஓபிசி 99.2, எஸ்சி 96.6ன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. அப்போ மார்க் வந்து அதிகமாக எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக 490 இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அரக்கோணம் ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் இன்டெப்த்தாக போகணும்னா வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கூட நம்ம செலக்ட் பண்ணி சும்மா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தருமபுரின்னு வரணும்னு வச்சிங்களேன், இது தருமபுரி கொடுத்துருக்காங்க. தருமபுரியில் பாருங்கள், அதே போல் ஓபிசி கேட்டகரி 98.8, எஸ்சி வந்து பாருங்கள் 97.8. இதிலே எக்கனாமிக் வீக் பாருங்கள் 95.4. ஓகேங்களா? அதுபோல் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன் பாருங்கள் 86%. ஓகேங்களா? இதே போல் ஒரு சில லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனுக்கு வந்து லெஸ் தென் 70. ஓகேங்களா? 70% கீழே, அதாவது 350 மார்க் எடுத்திருந்தாலுமே 350, 340 மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன் தவிர்த்து மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 95, 96, 97 அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட். அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க இல்லையா, நான் சொன்னேன்ல, இந்த பாருங்க இந்த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ஃபஸ்ட் டைம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்டு. சப்போஸ் இந்த லிஸ்ட்டில், இந்த மெயினாக செலக்ட் பண்ண லிஸ்ட்டில் யாராவது வந்து ஜாயின் பண்ணலை ஓகேங்களா அப்படின்ற பட்சத்தில், இப்போ பர்டிகுலராக ஒரு லொக்கேஷன்ஸு, இப்போ இந்த தருமபுரி இந்த லொக்கேஷன் எடுத்துக்கோங்களா. ஓகேங்களா? இந்த லொக்கேஷன்ஸில் வந்து சப்போஸ் இந்த யூஆர் கேட்டகரியில் இவர் வரலன்னு வச்சுக்கோங்க. இந்த யூஆர் கேட்டகரியில் அடுத்தபடியாக யார் இருக்கா, இவர் 490 மார்க்கா, அடுத்தபடியாக யார் இருக்கா, ஒரு 488 அவங்களுக்கு வந்து ஜாப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து இதில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு 2. சரிங்களா? சப்போஸ் அவருமே ஜாயின் பண்ணலை, செலக்ட் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 3. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த என்ன பண்ணும், ஒரு சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு போகும்போதும் அந்த மார்க் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. எந்த மார்க்கு, நம்ம அந்த 500க்கு எடுக்கிற மார்க் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கட் ஆஃப் மார்க் குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி சும்மா அந்த லிஸ்ட்டை வந்து ஓரளவு பாருங்கள். இப்போ சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு 2 பாருங்கள். இது வந்து சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 2, அதாவது முதல் கட்டமாக தேர்வாகி வராத வேகன்சியை இரண்டாவது கட்டமாக வந்து தேர்வு பண்ணவங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அவங்கள காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாமல் விட்டாங்களோ அந்த வேகன்சி நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி, அவங்களோட கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த கட்டத்தில் ஓகேங்களா, அது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி 6 வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரி 6 வரைக்குமே இருக்குது. இது சப்ளிமெண்ட்ரி 6 தான் கடைசியான கட்டம். அதாவது வேகன்சியை வந்து என்ஷூர் பண்ணுறது, ஓகே, ஃபில் பண்ணுறது. ஓகேங்களா? கேண்டிடேட் வந்து அலாட் பண்ணுறது, இதுதான் கடைசி. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் செலக்ட் ஆகிருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு வந்து அதில் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மோஸ்ட்லி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாலுமே ஒரு லக் இருக்கணும். ஓகேங்களா? அது ஒரு லக் இருந்தால் தான் நமக்கு இது ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.